மாபெரும் குடி கல்னிவாசல் எம்என்சி டோர்னமெண்ட் 20K ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா சிவராஜ் அத்லெட்டிக் வெர்சஸ் டிகே மணி பிரஸ். டிகே மணி பிரஸ் ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் தங்கம், நான் ஸ்ட்ரைக்கில் மாயி. ஃபர்ஸ்ட் பால் போடுறக்காண்டி சிவராஜ் அத்லெட்டிக் ஆஃப் ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க. நல்லா தங்கம் ப்ரோ கிட்ட இருந்து பவுண்டரி கிடச்சிருக்கு. பந்தே பவுண்டரியில் வெல்கம் பண்ணியிருக்காங்க சிவராஜ் அத்லெட்டிக் யங்ஸ்டர்ஸ் டீமை. பால் போடுறக்காண்டி பவுலர் சிவா ஷார்ட் பாலா உடச்சு போட்டிருக்காரு. அதை எடுத்து அடிச்சிருக்காரு தங்கம். பவுண்டரி ஆகுதான் பார்ப்போம். லெக் ஸ்டம்ப்ல ஒரு பவுண்டரிங்க. ரெண்டாவது பந்தும் பவுண்டரியா மாத்திருக்காரு தங்கம். சிவா போட்ட முதல் 2 பவுண்டரியா மாத்திருக்காரு தங்கமணி. மூணாவது பால் ஷார்ட் பாலா போட்டிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க. நல்ல ஒரு கம்பேக் ஒரு யங்ஸ்டர் பவுலர் கிட்ட இருந்து. ஃபோர்த் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டது ஒய்டா மாதிரி இருக்கு. சிவா கிட்ட இருந்து ஃபோர்த் பால். போன பார் உள்ள ஒய்டு டாஸ் பாலா போட்டிருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க தங்கமணி. திரும்பவும் பவுண்டரி. ஓவரில் 3வது பவுண்டரி அடிக்கிறாரு தங்கமணி. சிவா கிட்ட இருந்து 5th பால் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. அதையும் எடுத்து ஆஃப்ல அடிச்சாரு. நேரா ஃபீல்டருக்கு தான் போகுது. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரன் மட்டும் சேஃபாக ஓடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் சிவா கையில இருந்து. ஸ்ட்ரைக்ல மாயி ஆஃப் ஸ்டம்ப்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க. கேட்சா பார்ப்போம். அங்கே ஃபீல்டரை தாண்டிருச்சு. எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரன் மட்டும் சேஃப் அண்ட் செக்யூரா ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல மாயி ஆஃப் ஸ்டம்ப்ல அதே மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் பால் போடுறக்காண்டி பிரசன்னராஜ். செகண்ட் ஓவரில் செகண்ட் பால் டாட்டா போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் பால். தேர்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் ஷார்ட் பாலா போட்டிருக்காரு. அதையும் டாட் பாலா மாத்திருக்காருங்க பவுலர். எக்ஸலன்ட் பால். போன ஓவரில் 2 பவுண்டரி அடிச்சிருந்தாரு தங்கமணி. ரிவர்சிவ் முயற்சி, அதுவும் டாட்டா மாறி இருக்குங்க. எக்ஸலன்ட் பவுல். நல்ல ஒரு யங்ஸ்டர் வெல் செட்டில் பேட்ஸ்மேனுக்கு கண்டினியூஸாக 3 டாட் பால் போட்டிருக்காரு அந்த பவுலர். ஷார்ட் பால் அதை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் கண்டினியூஸாக 3 டாட் போட்டு ஒரு சிங்கிள் கொடுத்து எக்ஸலண்ட் ஓவராக மாற்றிருக்காரு அந்த பவுலர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் மாயி ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லை. எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பவுண்டரி ஆகலை. ஃபீல்டர் எடுத்துட்டாரு. 3 ரன் புஷ் பண்ணுறாங்க. 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. டீம் மொத்தம் டிகே மணி பிரஸ் 16 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அதே பவுலர் சிவா. ஸ்ட்ரைக்கில் மாயி ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. அம்பையர் அதை ஒயிட் கொடுத்துட்டாருங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டிகே மணி பிரஸ் 20 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஒரு போட்ட பவுலர் 4 ரன்னுக்கு போட்டு போயிட்டாரு. செகண்ட் பால் போடுறதுக்காண்டி சிவா அதுவும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் தான் ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு. நிப்பு இருக்கு. நல்ல ஒரு கேட்ச் யங்ஸ்டர். நல்ல ஒரு கேட்ச் கீப்பர் கையில இருந்து. பால் எக்ஸலண்டா ஒரு கேட்ச் பிடிச்சி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கீப்பர் கவின். செகண்ட் பால் போடுறதுக்காண்டி சிவா ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. ஸ்னீக்கி தட்டி விட்டு எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஒரு சின்ன பசங்களாக தான் தீயா விளாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 பவுண்டரி அடிச்சா தங்கமணி இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. பவுலர் சிவா ஷார்ட் பாலா போட்டிருக்காரு. நேராக எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லை. எத்தனை ஓடுறாங்க பவுண்டரி ஆகுதான்னு பார்ப்போம். பவுண்டரி போயிருச்சுங்க. 4th பால் போடுறதுக்காண்டி சிவா ஸ்ட்ரைக்கில் தங்கமணி ஆஃப் ஸ்டம்ப்ல அதே மாதிரி தட்டியிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. கோச் கையில் போயிருக்கு. சிங்கிள் தான். 4th பால் போடுறதுக்கு சிவா நல்லா போட்டிருக்காருங்க. விக்கெட் ஆகுதான் பார்ப்போம். கோச் எக்ஸலன்ட் கேட்சிங் அவர் கையில். ரன் அடிக்க விட்டுருந்தாலும் இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு தம்பி சிவா. நியூ பேட்ஸ்மேன். 5th பால் போடுறதுக்கு சிவா ஆஃப் ஸ்டம்ப்ல போட்ட பால் தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. அந்த பையன் பிடிக்க முடியும் பார்ப்போம். நல்லா பிடிச்சிருக்காங்க. எக்ஸலண்டா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு அந்த பையன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி பால் எடுக்க முடியல. இருந்தாலும் 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க டிகே மணி பிரஸ். 4th அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்காண்டி முத்துக்குமார். ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் தங்கமணி. ஆஃப் ஸ்டம்ப்ல போட்ட பந்து கையில் தாங்க அடிக்க முடிஞ்சிச்சு. எக்ஸலன்ட் பவுலிங்க முத்துக்குமார் டு தங்கமணி. செகண்ட் பால் ரிவர்சிவ் திரும்பி இருக்காரு. கண்டிப்பான முறையில் அது பவுண்டரி தாங்க. கண்டினியூஸா பவுண்டரியிலேயே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு அந்த டீமுக்கு தங்கமணி. போன பால் ஒரு பவுண்டரி ஆயிருக்கு. 3rd பால் முத்துக்குமார் டு தங்கமணி. அதுவும் ரிவர்சிவ் திரும்பி இருக்காரு. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அந்த பையன் கிட்ட இருந்து. ஐயோ கீப்பர் க்ளோஸ்ல இருந்தா கண்டிப்பா ரன் அவுட் ஆயிருக்கும். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு.
எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். 3 ரன் புஷ் பண்ணுறாங்க. ரன் அவுட் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் 3 ரன் சேஃபாக ஓடிட்டாருங்க தங்கமணி. நெக்ஸ்ட் ஒன் முத்துக்குமார் டு சங்கர், நியூ பேட்ஸ்மேன், வைடுங்க. போன பால் ஒரு வைடு, அதெல்லாம் ரீபால். முத்துக்குமார் டு சங்கர், அதுவும் ஒயிடு மாதிரி தான் தெரிஞ்சு, ஆனால் லெக்கர் டிரைவ் வந்து பேட்ஸ்மேன் மேலே அடிச்சிருக்குங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் முத்துக்குமார் டு சங்கர். ஷார்ட் பாலை போட்டாரு, அடிக்க மிஸ் பண்ணிட்டாருங்க. கீப்பர் மிஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஒரு ஃபீல்டர் மிரட்டுறாரு, சேவ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அந்த பையன்கிட்ட இருந்து. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். கம்பியில் அடிச்சிருச்சு, அங்கே ஓட முடியலன்னு சொல்லிட்டாங்க. 3 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. டீம் கூட நல்லா போலிங் போட்டிருக்காங்க. சின்ன பசங்களா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டிகே மணி பிரதர்ஸ் 4 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க. 42 டார்கெட் பார் சிவராஜ் அத்லெட்டிக்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காண்டி டிகே மணி பிரதர்ஸில் ஓப்பனிங் பவுலராக லோகேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கவின் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னராஜ். பால் லோகேஷ் டு கவின், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆஃப் ஸ்டம்பில் ஒரு டாட்டு, லோகேஷ் டு கவின். அதுவும் ஆஃப் ஸ்டம்பில் ஒரு டாட்டு. தேர்ட் பால் லோகேஷ் டு கவின். டாஸ் பால் லெக் ஸ்டம்பில் தட்டியிருக்காரு. ஒரு ரன் மட்டும் ஓடி எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசன்னராஜ். ஷார்ட் பாலை விட்டுருக்காரு, கையில் பட்டு கீப்பருக்கு போயிருக்குங்க. 5th ஒன், அதுவும் ஷார்ட் பாலில் மிஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் லோகேஷ் டு பிரசன்னராஜ். தட்டியிருக்காரு, ஒரு ரன் மட்டும் ஓடி எடுப்பாங்க. ஸ்பீடாக இருக்குது. சிவராஜ் அத்லெட்டிக்ஸ் 2 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி டிகே மணி பிரதர்ஸ்லேருந்து தங்கமணி டு பிரசன்னராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்பில் அடிச்சாரு, கையிலே போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் ஓடி எடுப்பாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் டாட்டா மாறி இருக்கு. தேர்ட் பால் தங்கமணி டு கவின். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அடிச்சாப்புல அந்த பையன், கேட்ச், விக்கெட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. 4th பால் தங்கமணி டு, நல்லா அடிச்சிருக்காரு அந்த பையன், சிங்கிள் மட்டும் ஓடி எடுப்பாங்க. தங்கமணி டு பிரசன்னராஜ், திரும்ப அதே மாதிரி தட்டியிருக்காரு, சிங்கிள் ஓடி எடுப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் டாட்டா முடிச்சிருக்காரு தங்கமணி. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலாக போட்டிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையிலே அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு, எத்தனை ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் பால் போடுறாரு ஹரி. ஸ்ட்ரைக்கில் பிரசன்னராஜ். ஷார்ட் பால் லெக் ஸ்டம்பில் விட்டுருக்காருங்க, அது ஒரு வைடு. செகண்ட் பால் ரீ. பிரசன்னராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, ஷார்ட் பாலை விட்டுருக்காருங்க. ஹரி டு பிரசன்னராஜ். தேர்ட் பால் லெக் ஸ்டம்ப் வைடுங்க, அதுவும் தேர்ட் பால் ரீ. டாஸ் பாலை நேராக எடுத்து அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக அது பவுண்ட்ரி ஆகும். இங்கே ஃபீல்டரே இல்லை. பிரசன்னராஜ் பேட்டில் இருந்து பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பிரசன்னராஜ் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் பால் அதை அடிச்சிருக்காரு, லெக் ஸ்டம்பில் கேப்பில் போயிருக்குங்க, அதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி ஆகும். பிரசன்னராஜ் பேட்லேருந்து 2வது பவுண்ட்ரி கன்சிக்யூட்டிவாக. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஹரி டு பிரசன்னராஜ். எடுத்து தட்டியிருக்காரு, ஒரு ரன் ஓடுவாங்க, கண்டிப்பாக ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸ்னால. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காரு. பால் 5th பால் தான், இப்போ தான் லாஸ்ட் பால், அதுவும் ஆஃப் ஸ்டம்பில் ஒயிடாக போட்டிருக்காரு. ஓவருக்கு கையே வரல. ஃபைனல் பால் ஹரி ஓவரில் ஸ்ட்ரைட்டில் எடுத்து அடிச்சிருக்காருங்க, அதுவும் பவுண்ட்ரியாக மாறுதான் பார்ப்போம். வேகமாக போகுது, அங்கே தங்கமணியனால தடுக்க முடியல. கண்டிப்பான முறையில் இதுவும் ஒரு பவுண்ட்ரி ஆயிடுச்சு. இந்த ஓவரில் 3 பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க யங்ஸ்டர். ஆமாம், ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பாலையும் எடுத்து அடிச்சிருக்காரு அந்த பையன், பவுண்ட்ரி ஆகுதான் பார்ப்போம். அங்கே ஒரு ஃபீல்டர் பிடிக்க முயற்சி பண்ணுறாரு, தடுத்துட்டாருங்க சேஃபாக. எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடி எடுத்து 3 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் 3 ரன். ஒரு எட்ஜு ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. 12 அடிக்கணும். லோகேஷ் டு பிரசன்னராஜ் நேராக தட்டியிருக்காப்புல, சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. 3 ஓவருக்கு 3 பாலுக்கு 14 அடிக்கணுமா, அதையும் ஆப்பில் தட்டி விட்டுருக்காரு. எத்தனை ஆகுதுன்னு பார்ப்போம். எங்கள் ஃபீல்டர் மாயி வந்து பின்னாடியே ஓடுறாரு. கண்டிப்பாக 3ஆம் ரன் புஷ் பண்ணுவாங்க இவர் பண்ண ஸ்லோக்கு. 3 ரன் ஓடி இருக்காங்க. 2 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். லெக் ஸ்டம்பில் ஒயிடு போட்டிருக்காரு லோகேஷ். பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பிரசன்னராஜ். லெக் ஸ்டம்பில் போட்ட பால் அம்பையர் ஒயிடு கொடுக்கலங்க, லெக்கர் டிராய் உள்ளே வந்திருக்கு. பாலுக்கு 8 அடிக்கணும். எடுத்து தட்டியிருக்காரு, 2 ரன் ஓடுவாங்க. ஃபீல்டில் நல்ல ஒரு ஸ்டாப். பியில் நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டிகே மணி பிரதர்ஸ் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.